ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே சுபிக்ஷம் நிறைய கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும், எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்களோட பயிற்சிகள் இருக்குது. சாதாரண மாதம் வரக்கூடிய பயிற்சி தான். இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி இருக்குது 15ஆம் தேதி. அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் அவர் 13ஆம் தேதியே பயிற்சி ஆயிடுறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 14ஆம் தேதி அழகாக மகரத்துக்கு வரப்போகிறார். உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இது. உங்களுக்கு ஒரு தனி பதிவை நாங்கள் தரோம், ரொம்ப அற்புதமான பதிவு. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காராலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காராலும் ஒரு விசேஷமான பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன்னா உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ விசேஷம். அது இந்த உத்தராயணம் எதுக்காக வந்தது எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம். அதுக்கு அடுத்தபடியாக புத பகவானோட பெயர்ச்சி அது 17ஆம் தேதி இருக்குது. மற்றபடி ராகு கேது அதே இடத்துல தான் இருக்கா. அதுமாதிரி சனீஸ்வர பகவான் குரு பகவான் வக்ரகதியிலே தான் நீடிக்கிறார். இந்த வகையில் இந்த கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்தோடனே ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டாகட்டும் தமிழ் புத்தாண்டாகட்டும் அந்த கோவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த ஆண்டு ரொம்ப நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதுக்காக 12 மணிக்கெலாம் போய் நம்ம தரிசனம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இது ஆகம விதிப்படி கிடையவே கிடையாது. காலையில் போங்க, ஒரு 6 மணிக்கு மேலே காலையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அருமையான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகள் இனிமேல் வித்தியாசமாக வரும். நிறைய இருக்கும். உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒவ்வொரு பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சில சமயம் சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு கடைசியில் சொல்கிற பரிகாரங்களை அற்புதமாக செய்யுங்கோ. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அற்புதம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். எப்படியோ 2025 ஓட்டி விட்டோம், இப்போ 2026 ஓட்ட போகிறோம். அப்போ இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்கள் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு பாதி மாதம் உங்களுக்கு தனவரவு நல்லபடியாக இருக்கும். இந்த உழைக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். உங்கள் ராசிநாதனும் பகைருண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார், குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். நெக்ஸ்ட் களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார், அவரும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார், சூரியனோடு இணைந்து அவரும் குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார். அடுத்தபடியாக உங்களுடைய ஜீவனாதிபதி சூரிய பகவான் அவரும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துட்டு குருவோட பறவை வாங்கிக்கிறார். இந்த 4 பேரும் அங்கே தான் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 10-12 தேதி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக மாறுறா. எங்கே வரப்போகிறா? 3ஆம் இடம். அற்புதம். ஏன்னா இந்த 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்கள், மறைவு ஸ்தானங்கள் 3. ஆனால் அரைமறைவுன்னு சொல்லலாம். அங்கே அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் முயற்சிகளின் மூலமாக. அப்போ உங்களுக்கு இந்த மாதம் முற்பகுதியில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். மாத பிற்பகுதியில் முயற்சிகளின் பேரில் வெற்றி கிடைக்கும். இப்போ ஓரளவு உங்களுக்கு செவ்வாய் அனுகூலமாக இருக்கார், சூரியன் அனுகூலமாக இருக்கார், சுக்கிரன் புதன் எல்லாருமே அனுகூலமாக இருக்கா. மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது, எடுக்கிற காரியங்களில் வருமானம் வந்துருக்கு, நன்னா இருக்கணும். ஆனால் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. அந்த குழப்பம் ஏங்கிறது அப்புறம் சொல்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் தான் அதுக்கு தயாராக இருக்கணும். உங்களோட மனசை உங்களோட உடலை நீங்கள் தான் கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
அந்த வகையில் உங்கள் ராசிநாதனும் பகிர்ணரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் 15/1/2026 முதல் உங்களோட சகாயஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைகிறார். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சமடைகிறது ரொம்ப 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 விசேஷம். உச்சமடைந்த செவ்வாய் உங்களுக்கு பல விதங்களிலும் முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படியே வீடு தேடி வரும். ஒரு ஆர்டர், ஒரு உத்தியோகத்தில் இருக்கீள், தன்னம்பிக்கை அதிகமாகும், தைரியமாக வேலை செய்வீர்கள். சாதாரணமாக விருச்சிக ராசி என்பவர்கள் கொஞ்சம் தைரியசாலிகள் தான், ஆனால் ரொம்ப தைரியமாக இருப்பீள். இந்த முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, சூப்பர். டென்ஷனை குறைச்சிக்கோங்க, சூப்பர். உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த செவ்வாய் பகவானால் அற்புதமாக கிடைக்கும். நல்ல முன்னேற்றம். அடுத்தபடி 7/12 கூடிய அதிபதி சுக்கிர பகவான். உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்தோடனே தான் கொஞ்சம் அப்படியே சந்தோஷம் இருக்குது, செலவுகளும் இருக்குது. இந்த 7/12 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தார். இப்போ வந்து 13/1/2026 சகாயஸ்தானத்துக்கு வரப்போறார். அவர் முயற்சிகளின் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். உத்தியோகத்தில் முயற்சிகள், தொழிலாபரத்தில் முயற்சிகள், சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சுக்கிர பகவானால் கிடைக்கும். அடுத்தபடியாக அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவான். அவரும் 3ஆம் இடத்துக்கு வரப்போறார். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 17/1/2026 அன்னைக்கு அங்கே வந்துடுறார். ஸோ படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு படிப்பு வரும். நல்லா முயற்சியாக படிப்பா, கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், நல்லா படிப்பா இந்த குழந்தைகள். அதேமாதிரி திரைப்படத்துறையில் வேலை பார்க்குறவளுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம். அது சின்னத்திரையாகட்டும் வெள்ளித்திரையாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் அவளுக்கெல்லாம் கிடைக்கும். இந்த எழுத்துத்துறை இதிலெல்லாம் இருக்கலாம் ஜொலிப்பா. அடுத்தபடியாக முக்கியமானது ஜீவனாதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் இப்போ 14/1/2026 சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார். உங்களோட முயற்சிகளை வெற்றியடைய வைத்து உங்களுக்கு ஒரு ஜீவனத்தில் உயர்வை கொடுப்பார். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, ஒரு தன்னம்பிக்கையோட வேலை செய்யல அதற்குண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஏன்னா ஜீவனாதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்து உங்களோட ஜீவனத்தை ஒரு வழி வகை பண்ணுவார். அப்படியே இப்படி வா, அப்போ தான் உனக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்தபடியாக 2/5 கூடிய அதிபதி குரு பகவான். எப்போவுமே குரு உங்களுக்கு தனக்காரகன். இந்த 2/5 கூடிய அதிபதி குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியில் இருக்கார். கஷ்டம்தான், ஆனால் வக்கரகதியில் இருக்கார். பரவாயில்லை, சவாலே சமாளின்னு போயின்னு இருக்கள் நிம்மதியாக. அதுதான் உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள், பிரச்சனைகள். ஆனாலும் குருவோட பார்வை உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஏன்னா உங்களோட விரயஸ்தானத்தை ஒரு பார்வை பார்க்குறாரு, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், 9ஆம் பார்வை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறார். செலவு எவ்வளோக்கு வருதோ வரவு வந்துட்டுருக்கு. அதேமாதிரி சுகங்கள் ஜாலியோ ஜிம்கான் சந்தோஷமாக தான் இருக்கு. அடுத்தபடியாக 3-4 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான், சகாயாதிபதி சுகாதிபதி. இந்த 3-4 கூடையவர் 5ஆம் இடத்துல இருக்கார். குழப்பம் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட குழப்பங்கள். குழந்தைகளின் மூலமாக குழப்பம். நிறைய பேருக்கு திருமண யோகம் கைகூடி இருக்கு. நிச்சயதார்த்தம்லாம் எடுத்து கல்யாணம்லாம் எடுத்து நல்ல ஒரு முன்னேற்றம், குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு இது. ஆனாலும் மனசில் கொஞ்சம் கிளேசம் இருந்துகிட்டே இருக்குது. ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். கோவில் திருப்பணிகள், கும்பாபிஷேகம் இதிலெல்லாம். அதுமாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள், பாக பிரிவினைகள் அதெல்லாம் சுமூகமாக முடியும். ஆனால் சனீஸ்வரனோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வை உங்களோட களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் டென்ஷன் இருந்துட்டு இருக்கு குடும்பத்தில். சரியாயிட்டு அனுசரித்து போங்க. அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உழைச்சா லாபம் வந்துடும், அதை நினச்சிக்கோங்க. சூப்பர். சனியின் பார்வை ஒன்றும் பண்ணாது. அடுத்தபடியாக 10ஆம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. தனவரவு வருது போகிறது, ஏன்னா குரு அங்கே தான் பார்த்துட்டு இருக்கார். ஸோ எவ்வளோக்குள்ள வருதோ செலவாயின்ட்டுருக்கு. சரி பரவாயில்லை, ஓகே, நல்லபடியாக போயின்னு இருக்கட்டும், சந்தோஷமாக இருங்க. அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கார். சுகஸ்தானத்தில் இருந்தாலே கேது ஜீவனஸ்தானத்தில் இருப்பார். ஸோ ஜீவன விஷயமாக கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆனால் அதை மீறி வேலை செஞ்சாலுன்னா வெற்றி. அதுமாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதுமாதிரி உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பேச போக அது பிரச்சனையாகும். ஏன்னா இவங்களை பற்றி அவங்கள்ட்ட சாதாரணமாக சொல்லுவீங்க, அது பிரச்சனையாகும். அதனால் கவனமாக இருங்க. சரி, மாதம் முச்சூடும் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக. சூப்பர். ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக. ஆஞ்சநேயர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார், தைரியத்தை கொடுப்பார், டென்ஷனை குறைப்பார்.
நிறைய இந்த மாருதி உங்களுக்கு அற்புதமாக ஒரு விஷயத்தை கொடுப்பார். ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக, அற்புதமான ஒரு மந்திரம், தைரியத்தை கொடுப்பார், உத்வேகத்தை கொடுப்பார். டெய்லி சொல்லுங்கள், ஒரு 108 தடவை சொல்கிறதுல தப்பே கிடையாது. சொல்லுங்கள், வெற்றி. ஆஞ்சநேயர் அப்படின்னாலே இந்த ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமா ராமா ராமானாலே போகிறோம். இந்த ராமர் வந்தாலே ஆஞ்சநேயர் ஓடி வந்துடுவார். ஆஞ்சநேயர் வந்தால் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்துடுவாங்க. ஏன்னா அவ்வளோ விசேஷம், ஸ்ரீராம ஜெயத்துக்கு அவ்வளோ விசேஷம். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுங்கோ, சனிக்கிழமை. அடுத்தபடியாக குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கோ, வியாழக்கிழமை. அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணினாலே 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.